அன்பர்களே, இன்று ஏகாதேசி மற்றும் போகி பண்டிகை. அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துகள். இன்று சிந்தாதிரிப்பேட்டை ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் கோயிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை ஆதிகேசவபுரம் பகுதியில் அருணாச்சலம் தெருவில் அமைந்துள்ளது. நெசமாளர்களின் குடும்பங்களை குடியமர்த்துவதற்காக புனித ஜார்ஜ் கோட்டையின் ஆளுநர் ஜார்ஜ் மார்டன் பிட் உருவாக்கிய சின்ன தரிப்பேட்டை தான் இன்று சிந்தாதிரிப்பேட்டை என அழைக்கப்படுகிறது. இங்கு ஆதிபுரீஸ்வரர் எனப்படும் சிவன் கோயில், ஆதிகேசவ பெருமாள் எனப்படும் பெருமாள் கோவில், ஆதிவிநாயகர் ஆகிய 3 கோவில்கள் உள்ளன. இவற்றுள் ஆதிபுரீஸ்வரர் கோவிலும் ஆதிகேசவ பெருமாள் கோவிலும் அருகருகே அமைந்தமையினால் அவை இரட்டை கோவில்கள் எனப்படுகின்றன. கிழக்கிந்திய கம்பெனியின் துபாஷும் வணிகருமான ஆதி நாராயண செட்டியாரால் இந்த கோவில்கள் கட்டப்பெற்றன. ஆதியப்ப நாராயண செட்டியார் சிந்தாதிரிப்பேட்டை குடியேற்றத்தை நிர்வகித்தவர். இந்த ஆதிகேசவ பெருமாள் கோவிலை மணலியில் உள்ள நகர கோவில் போல கட்டினார். ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் நுழைவு வாயிலில் ராஜகோபுரம் இல்லை. வாயில் வரை மட்டுமே கட்டி முடிக்கப்பட்ட கோபுரம் போன்ற அமைப்பாகும். இதனையொட்டி அமைந்துள்ள திருக்குளம் ஆதிபுரீஸ்வரர் மற்றும் ஆதிகேசவ பெருமாள் ஆகிய 2 கோவிலுக்கும் பொதுவானதாகும். குளத்தை சுற்றி உயரமான மதில் சுவர் எழுப்பப்பட்டுள்ளது. அருகே 4 கால் மண்டபம் அமைந்துள்ளது. கொடிமரம், பலிபீடம் மற்றும் விளக்கு தூண் ஆகியவற்றை நுழைவாயிலை ஒட்டி காணலாம். கருவறை நோக்கிய நிலையில் கருடாழ்வார் உள்ள மகாமண்டபத்தின் வழியே மூலவர் கருவறைக்கு செல்லலாம். மகாமண்டப தூண்கள் விஜயநகர கலைப்பாணியில் நேர்த்தியாக உள்ளன. மகாமண்டப கூரையில் மலர்ந்த தாமரை மலரை சுற்றி திருமாலின் 10 அவதாரங்கள் செதுக்கப்பெற்றுள்ளன. கருவறையில் மூலவர் கிழக்கு நோக்கி ஸ்ரீதேவி பூதேவியரோடு அருள் பாலிக்கிறார். இந்த பெருமான் புற்றிலிருந்து வெளிப்பட்டவர் என தலபுராணம் கூறுகிறது. கருவறை நுழைவாயிலில் ஜெய விஜயன் எனப்படும் துவாரபாலகர்கள் உள்ளனர். கருவறை நிலை விட்டத்தின் கண் ஆதிசேஷன் படமெடுத்தாடும் படுக்கையில் அரிதுயில் நித்திரை புரியும் அனந்த சயனரை சுற்றி ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி, தும்புரு மற்றும் பிரம்மன் ஆகியோர் உள்ளனர். கிழக்கு பார்த்த தனி சன்னதியில் வெளிப்பிரகாரத்தில் ஆதிலட்சுமி தாயார் அருள் பாலிக்கிறார். ஆண்டாள், நரசிம்மர், சக்கரத்தாழ்வார், அனுமார், ஆழ்வார்கள், ராமானுஜர் ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் உண்டு. இங்கு உள்ள ஊஞ்சல் மண்டபம் கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. நினைத்த காரியம் கைகூடவும், திருமணப்பேறு, மகப்பேறு கிட்டிடவும், வேலை வாய்ப்புகள் கிடைத்திடவும் இங்கே மக்கள் வேண்டுகின்றனர். நாகதோஷம் அகலவும் இங்கே பரிகாரம் செய்து கொள்கிறார்கள். தமிழ் வருடப்பிறப்பு, கருட பஞ்சமி, ஆடிப்பூரம், திருக்கார்த்திகை தீபம், மார்கழி வைகுண்ட ஏகாதேசி, அனும ஜெயந்தி, பொங்கல் போன்ற விழாக்கள் இங்கே நடைபெறுகின்றன. நல்லன எல்லாம் அளிக்கும் சென்னை சிந்தாதிரிப்பேட்டை ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாளை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நமோ நாராயணாய.